அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறது நம்ம சுந்தர் சி, ஹிப்ஹாப் பாதி அண்ட் விஷால் இவங்க 3 பேர் ட்ரைவில் மறுபடியும் அவங்க காம்போவில் வரப்போகிற ஒரு படம் தான். அந்த படத்தோட பேர் வந்து புருஷன். ஏற்கனவே இந்த பார்த்துட்டேன், இது வந்து சர்ப்ரைஸாக இருக்குன்னு ஒன்றும் இல்லை. ட்விட்டரில் போய் பார்க்கும்போது புருஷன் தெரிஞ்சிருச்சு. அண்ட் அந்த டைட்டில் கிளிம்ஸ் தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். எனக்கு ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. பிகாஸ் சுந்தர் சி இந்த ஒரு காமனில் வந்தாலே ஃபன் என்டர்டெயின்மெண்ட்டுக்கெல்லாம் பஞ்சமே இருக்காது. நாங்கள் நிறைய படங்கள் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வந்து ட்ரை பண்ணி அவங்க நடிச்சிருக்காங்க. என்ன சொல்கிறது, அவங்களோட படங்கள் வந்திருக்கு அந்த காம்போவில். இந்த ஒரு கிளிம்ஸ் எப்படிங்கும் போது 5 minutes and 41 seconds இந்த ஒரு கிளிம்ஸ் இருக்க போகுது. ஸ்ட்ரைட்டாக பார்த்துட்டு வந்துடலாம். அண்ட் இந்த படத்தில் நடிக்கிற நம்ம தமன்னா பத்தியா அண்ட் அதுக்கப்புறம் வந்து யோகி பாபு இருக்கார் நம்ம விஷாலோட சேர்ந்து. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாமா மக்களே? ஸோ வாங்க இங்கோட சேர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ரிமைண்டர், பெரிய ஒரு விஷயம் இல்லை, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். ஸோ மறக்காமல் அதை பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோவாக எங்கூட சேர்ந்து அப்படியே ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு அடுத்தடுத்த அப்டேட்ஸும் உங்களுக்கு வந்துடும். அண்ட் பெல் ஐக்கானே மறக்காமல் அதையும் ஆன் பண்ண மறந்துடுறாங்க. ஸோ ஆன் டைமில் உங்களுக்கு வந்து நான் போடுற வீடியோஸ் எனி டைம் வந்து உங்கள் கைக்கு சேரும். இதையும் சேர்த்துட்டு இதையும் சொல்லிவிட்டு வீடியோவை லைக் பண்ணியிருக்க மறக்காமல் ஆரம்பிக்கலாமா? 3, 2, 1 and here we go. சீரியல் இங்க பாருங்க, தமன்னா புருஷனா இருக்கிறது முக்கியம் இல்ல. மறைக்காதீங்க, முக்கியமான டயலாக். புருஷனா இருக்கிறது தான் முக்கியம். புரியுதாத்த? தொடரும். சார் நீங்களா? வெளியில மழை வர மாதிரி இருக்கு, அதான் உங்க துணி நெஞ்சிட கூடாதுன்னு என் கையாலே எடுத்துக்கோங்க. பாருங்க எவ்வளவு பெரிய ஹீரோ, மழை வர மாதிரி இருக்குதுன்னு நம்ம துணியை எடுத்துட்டு வராரு. நீங்களும் இருக்கீங்களே, விடுங்க பாவம், வேலை செய்யட்டும். இப்போதான் நம்ம சீரியல் பார்த்தேன். செம்ம எமோஷனல் டயலாக் சார். ஒரே ஒரு தடவை அதை நேர்ல சொல்லி காட்டுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்காக. புருஷனா இருக்கிறது முக்கியம் இல்ல, புருஷனா இருக்கிறது தான் முக்கியம். கேட்டுக்கங்க பாஸ். நான் ஒன்றும் சொல்லி காட்டல பாஸ், டயலாக் தான் சொல்லி காட்டினேன். ஆனா அது அவருக்கு 100% பொருந்தும். என்னங்க சும்மா நிக்காம நம்ம ஹீரோ சாருக்கு கொஞ்சம் டீ அது கொண்டு வாங்க. அப்படியே நாட்டு சக்கரை ஆட் பண்ணிடுங்க. சரி. ஐயோ சேனலே மாறிடுச்சு, விடுங்க. ஆம்பளை எனக்கு ரொமான்டிக் சாங்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். பால்கோவில் செஞ்ச பனியார் மாதிரியே இருக்காளே. ஏங்க டீயை நல்லா போடுங்க. எப்படி போடுறேன்னு மட்டும் பாருமா. இந்த மாதிரி மியூசிக் இந்த படத்துக்கு இருந்தால் அது லிட்ரலி ஹாப்பி. உங்களை யாரோ நினைக்கிறாங்க. நீங்க நினைக்கிறதா ரத்தம் வர வரைக்கும் இன்னைக்கு ஃபுல்லா விக்கினே இல்ல தண்ணி குடிச்சிட்டு சொன்னாங்க. இருங்க நான் கொண்டு வரேன். ஐயோ இருங்க, ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிட்டோம். இது நம்ம வீடு, நானே போய் குடிச்சிட்டு வரேன். என்ன சத்தம்? டீல போட இஞ்சி தட்டிட்டு இருக்காமா? டெய்லி இப்படிதான் டீ போடுவீங்களா பாஸ்? அப்படியே ஷெல்ஃப்ல இருந்து ஏலக்காவை நசுக்கி போடுங்க. அவன் ஏற்கனவே எல்லாரும் நசீகமா போட்டுக்கிறான். கேரட்டை காதுக்குள்ள போட்டுக்கிற. ஜன்னலா? ஐயோ இந்த சாமர்த்தியம் கூட இல்ல, இதையும் நானே பண்ணணுமா? சார் என்ன பண்றீங்க? பேசிட்டு இருக்கோமா? விக்கல் நின்னுச்சா? ஹார்ட் பீட்டே நின்னுச்சு. நின்னுடுச்சா? நீ போமா. எதை சொன்னாலும் நம்புது. சாருக்கு சக்கரை அளவா போடுங்க, ரொம்ப வேணாம்.
அரை ஸ்பூன். வேணாம், கால் போடுங்க. கால் போட சொன்னா காலிலே போடுறாங்க. சாரி ஹீரோ சார், டீ எல்லாம் கொட்டிடுச்சு, ஃப்ரெஷ்ஷாக போட்டுட்டு வரேன். எக்ஸ்கியூஸ் மீ. புருஷனாக இருக்கிறது முக்கியம் இல்லை, புருஷன் பொறுமையாக இருக்கிறது முக்கியம். காட் பிளஸ் யூ. நீங்க ஏன் சார் கிச்சன் பக்கம் போனீங்க? பாருங்க, தக்காளி சார் தெரிச்சிருக்கு. தக்காளி சாரா? அவன் மாசா இருக்கிறான், இது லூஸா இருக்குது. ஆனா நல்ல பீஸா இருக்குது. இன்னும் கிச்சன்ல என்ன பண்றீங்க? க்ளீன் பண்ணிட்டு இருக்கமா. எப்படி இருக்கு தம்பி? பா தமன்னா சூப்பர். டேய் டீசர் எப்படி இருக்குன்னு கேட்டா டீசர் சூப்பர். டைட்டில் கொஞ்சம் சாஃப்டா இருக்கு. சாஃப்டா? புருஷன் 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 சாஃப்ட். அது புருஷன்டா. புருஷன் புருஷன் அண்ணா இது சூப்பர்ண்ணே. இதெல்லாம் முதல்ல சொன்னேன். ஆனா இந்த மாடலேஷன்ல சொல்லியேண்ணே. டைட்டில் ஓகேல சூப்பர். பாட்டு போடுற வழியை பாரு. டேய் அடுத்த வாரம் ஷூட்டிங் சாங் வேணும். இந்த படத்துல சரணம் பல்லவி கரெக்டா இருக்கும்ல. ஒரே பாட்டுல 8 பல்லவி 43 சரணம் வேற மாதிரி பண்றோம். ஒரு 10 பல்லவி 43 சரணம். நல்லா இருக்கு. ஷோ இன் ப்ரோக்ரஸ். இன்ட்ரெஸ்டிங். என்னங்க ஒரு கிளைமேக்ஸில் இல்லை ஒரு இன்டர்வல் பிரேக் வர மாதிரி ஒரு சீனை போய் ஒரு டைட்டில்னு சொல்லிட்டு இருக்காங்க. படமே எப்படி இருக்குன்றது ஒரு கணிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. ஒன்று மாசாக இருக்குது, இன்னொன்று சரியான பீஸ். என்ன டயலாக் இல்லை, அதான் சுந்தர் சீன் வந்து காமெடிக்கு பஞ்சம் இருக்காது. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன ஒரு ப்ரொமோக்கே எந்த அளவுக்கு எஃபர்ட் இருக்குன்னா அது பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரம் ஆம்பலை, அதுக்கப்புறம் நினைக்கிறேன் கத்தி சண்டைன்னு நினைக்கிறேன். கத்தி சண்டை ஆக்ஷன், அதுக்கப்புறம் வந்து அண்ட் தென் வி ஆர் பேக் வித் புருஷன். ஸோ ஐ திங்க் 4 படங்கள் தமன்னா அண்ட் தமன்னா ப்ளஸ் விஷால், ஹிவபாதி அண்ட் சுந்தர்சியோட காம்பினேஷன் சொன்னேன். இந்த 3 ட்ரையோவில் இந்த 3 பேரை தாண்டி இவங்க 4 பேர் வந்த ட்ரையோவில் நான் சொல்லிக்கிட்டேன். ஐ மீன் ஆம்பலை இருக்கல, ஆம்பலையில் தமன்னா இருக்கலை. பட் ஆக்ஷன் இப்போ கத்தி சண்டை அந்த மாதிரி படங்கள் இருந்தாங்க. ஸோ இதில் யோகி பாபு அதுதான் வந்ததுக்கு அவருடைய அந்த அதான் ஆரம்பத்தில் சீரியல் இருக்குல்ல, அந்த சீரியல் தொடரணுன்னே அவர் வந்து என்ட்ரி கொடுக்குற இந்த விஷயங்கள்லாம் நல்லா இருந்துச்சு. அண்ட் லாஸ்ட்டில் தான் தமன்னா சூப்பர். அதான் மக்களுடைய மைண்ட் செட் அப்படியே ஹிப்ஹாப் பாதி வந்து அன்றைக்கி வெளிப்படுத்திட்டாரு. அதுக்கு ஒரு சுந்தர் சிங் அவன் பக்கத்தில் இருந்து அந்த ஒரு ஃபன்னாக ஒரு மாஸ் கலாட்டான விஷயங்கள் நடந்துச்சு. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து இந்த படத்தில் இந்த டைட்டிலுக்கான ட்ராக் சாங் புருஷனா அந்த இதுவே கேட்க ரொம்ப ஒரு வைப்பான ஒரு சாங்கை தாண்டி கேட்க நல்லா இருக்கும். ரிப்பீட் பண்ணல கேட்கலான்ற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று இருக்குது. ஐ எம் எக்ஸ்பெக்டிங் ஹிப்ஹாப் பாதி பிகாஸ் ஹிப்ஹாப் பாதி இருந்த டைம் பீரியட்லங்க ஹி கேவ் சச் அன் அமேசிங் யூனோ அந்த ஆல்பம்ஸே அவ்வளோ நல்லாயிருக்கும். ஃப்ரம் நான் சொல்கிறேன் ஆம்பலை, அதுக்கப்புறம் இன்டர்நெட்னாலையா நேற்று இன்று நாளையா ஆமாம் ஏன் நேற்று இன்று நாளை. அண்ட் அதுக்கப்புறம் வந்து வி ஹாவ் தனியொருவன், அதுக்கப்புறம் கத்தி சண்டை, கதகளி, எவ்வளோ படங்கள் வந்துச்சு. ஸோ எல்லாத்துலேயுமே வந்து ஈவன் அந்த படம் கூட அவங்களோட ட்ரையோ தான் இல்லை. ஸோ எல்லாத்துலேயுமே அவங்களோட இது இருந்திருக்கு பாடல்கள் எல்லாம். இந்த படத்தையும் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். மூக்குத்தியம்மன் 2 இஸ் லோடிங் ப்ளஸ் புருஷன் இஸ் லோடிங். புருஷனாக சாஃப்டாக இருக்கணும், இல்லை புருஷனாக பொறுமையாக இருக்கணுன்றது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு புல் ஆஃப் பண்ணுற மாதிரி ஒரு படத்தை நமக்கு சுந்தர் சி தரப்போகிறாரு ஃபார் ஷுவர். ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக இது வந்து புல் ஆஃப் ஆகுவாங்க. ஏன்னா க்ரௌட் புல்லிங்கான விஷயங்கள் இதில் வந்து இருக்குது. மொமெண்ட்ஸில் வந்து காமெடியும் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி சீரியஸான மாஸான விஷயங்களும் இருக்குது எப்படியுமே. அது சுந்தர்சி படத்தில் எப்படி இருக்குமே, காமெடி இருந்தாலும் சரி ஃபேமிலி விஷயங்கள் இருந்தாலும் சரி கண்டிப்பாக அதில் வந்து மாஸ் எலிமெண்ட்ஸ் இருக்கும், இன்க்ளூடிங் த பெஸ்ட் மியூசிக் அவுட் ஆஃப் இட். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் ஃபார் தி ஹோல் திங். ஷூட் இன் ப்ரோக்ரஸ் இருக்குது. இனி வர எல்லா படங்களோட இந்த படத்தோட அப்டேட்ஸை நாங்கள் கண்டிப்பாக எடுத்து பண்ணுவோம். பாட்டுக்கெல்லாம் நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். அண்ட் லெட்ஸ் வெயிட் ஃபார் ஹிப்ஹாப் ஆதிஸ் யூனோ அண்ட் அவருடைய பிரேக் த்ரூ. ஈவன் மீசை முருகு 2 கூட அவர் வந்து நேற்று ஏதோ ஒரு கான்சர்ட்டில் அன்றைக்கி மலேசியாவில் அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தார். அவர் எப்படி
பூஜை போட ஆரம்பிக்கிறது முன்னாடி நாங்கள் அனௌன்ஸ் பண்ணிடுறேன்னு. ஸோ அடுத்தடுத்த பேக் டு பேக் ஃபயரான அப்டேட்ஸ் இருக்குது வித் பேங்கர் ஸ்டஃப் லோடிங். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் ஃபார் ஹோல் ஸ்டஃப். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதை தாண்டி எனக்கு இந்த ப்ரோமோவில் பிடிச்ச விஷயங்களை தான் நான் என்ஜாய் பண்ணி பார்த்தேன். இதில் வந்து எது பிடிக்கும்னா நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தோம்னா எல்லாமே பிடிக்கும். ஸோ பார்க்க நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு காமெடியை தாண்டி லாஸ்ட் அந்த விஷாலோடைய ஒரு பக்கத்தை நாங்கள் பார்த்து ஆரம்பத்தில் ஒரு இந்த நார்மலான ஒரு லைக் பொண்டாட்டிக்கு பாய்ந்த ஒரு பொசிஷனாகவும் வெளியில் வந்து வெளியே இருக்கவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு ஹீரோவாகவும் தெரிகிறாரு. அதில் வந்து யோகி பாபு இடையில ஒரு சின்ன சின்ன கிளிம்ஸில் அப்படி வந்து அந்த காமெடி சென்ஸ் அப்படி தூவிட்டு போகிறார் அந்த இடத்துல. இந்த ஓவரால் ப்ரோமோவில் அதுதான் ஒரு சம்மரி. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சில விஷயங்கள் இருந்தால் கீழே கமெண்ட்டை சொல்லிவிட்டு நான் நான் தெரிஞ்சுக்கிறேன். மற்றபடி எதுவும் இல்லைங்க, இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த இந்த வீடியோக்கு நான் ரியாக்ட் பண்ணணும் இல்லை நான் இதை பற்றி யாச்சும் எடுத்து பேசுகிற மாதிரி கூட நீங்கள் கீழே கமெண்ட்டை சொல்லலாம். கண்டிப்பாக எடுத்து நான் பண்ணுவேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்ததை லைக் பண்ணிவிட்டு இன்னொரு புது ஒரு வீடியோவில் உங்கள் எல்லோரும் மறுபடியும் சந்திக்கிறேன். அண்ட் திஸ் வில் பி யுவர் ஹரிஹரன் அண்ட் சிம்பிளி ஹரி டூ. ஸோ ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.